அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்று ஆண்டவர் கூறினதை வாசிக்கிறோம். பாவ மனுக்குலத்திற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகில் மனிதனாக வந்தார். மனுக்குலத்தின் பாவத்திற்கான பாவத்தை எல்லாம் தாமே சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையில் அவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மற்றும் அடையாளங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிய ஆண்டவர் 3 நாட்கள் இரவும் பகலும் கல்லறையில் இருந்துவிட்டு பின் உயிரோடு எழுந்து வந்தார். இந்நிகழ்வு யோனா தீர்க்கதரிசி நினிவேயில் பிரச்சாரம் செய்ததற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. யோனா ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனால் நினிவே நகரம் முழுவதும் மனம் திரும்பத்தக்கதாக பிரசங்கித்தான். அவர்கள் தேவனிடமாக மனம் திரும்பினார்கள், மன்னிப்பும் பெற்றார்கள். ஆனால் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்ட பிறகும் கூட மனுஷன் தன் பாவங்களிலிருந்து மனம் திரும்பவில்லை. மேலும் அழிவை நோக்கி அதிவேகமாய் மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். நியாய தீர்ப்பின் நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெறுத்தவர்கள் யாவரும் நியாயாசனத்தின் முன்பாக நிற்பார்கள். தங்கள் தங்கள் பாவங்களை சுமந்தவர்களாக நிற்பார்கள். ஆனால் அவை எல்லாவற்றிலும் பெரிதான குற்றமாக நிற்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வேண்டாம் என்று நிராகரித்த செயலே ஆகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் வைத்தவர்களோ ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் தப்பி தேவனுடைய ராஜ்யம் செல்வார்கள். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாததால் குற்றவாளி என தீர்க்கப்பட போகிறீர்களா, அல்லது அவரை விசுவாசித்த காரணத்தால் குற்றமற்றவன் என்கிற தீர்ப்பை பெறப்போகிறீர்களா? நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது. ஆமேன். நன்றி.